படத்துல நம்ம கமலஹாசன் ஒரு குகைக்குள்ள நின்னு பாட்டு பாடுவார்ல. சொல்லப்போனா அந்த சீன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குகைக்கே குணா கேவ்ஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அந்த பாட்டுல நம்ம பார்த்த வரைக்கும் அது ஒரு அழகான இடம். ஆனா இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா இது அவ்வளவு ஆபத்தான ஒரு இடமும் கூட. இந்த குகை ஆக்சுவலா கொடைக்கானல்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இங்க கொச்சியில ஹேம்லெட் அப்படிங்கிற பகுதியில வசிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டூர் வராங்க. அப்படி வரப்ப இந்த கேவ்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்ல அடுத்து என்ன நடந்தது இதெல்லாம் பத்தி சொல்ற படம் தான் மஞ்சுமெல் பாய்ஸ். இதுல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிலிம் தானோன்னு யாரும் நடிச்சிட வேண்டாம். ஆக்சுவலி இது ஒரு சுவாரஸ்யமான சர்வைவல் ஃபிலிம். ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு போர்ட்ரே பண்ணப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சாலும் ஒரு நம்பகத்தன்மை வரணும்ல. அதாவது இப்ப நம்ம ஒரு சீன் பார்க்கும்போது நிஜமாவே இந்த சீன் நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம அந்த சீனை உத்து பார்க்குறோம்ல, அந்த அளவுக்கு சீன் பை சீன் பக்காவா டைரக்ட் பண்ணியிருக்காரு சிதம்பரம். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்டே ஒரு கேங்கா இப்படி நிறைய பீப்புள் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறப்ப அந்த கதாபாத்திரம் எல்லாமே தொலைஞ்சு போறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனா அது எதுவுமே நம்ம மறக்காத அளவுக்கு அதை டைரக்ட் பண்ணிருக்க விதம் தான் இந்த படத்தோட சுவாரஸ்யம். அண்ட் இந்த படத்துல இன்னொரு கிரிப்பான விஷயம்னா அந்த ரெஸ்கியூ சீக்வென்ஸ். அண்ட் இந்த இடத்துல தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சைஜு கால்து நம்ம ரொம்பவே பாராட்டணும். ஏன்னா இந்த சீன்ஸ் எல்லாமே அவர் ஆடியன்ஸை போரிங்காவோ இல்ல ஒரு சொஃபகேட்டடான ஒரு ஃபீல்லையோ அவர் இல்லாத அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. அண்ட் இது போக ஒவ்வொரு சீன்லயுமே அந்த லெவல் ஆஃப் டேஞ்சர் அண்ட் அவங்க படுற அந்த கஷ்டம் இது எல்லாமே நம்மளால கிளியரா உணர முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 11 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 11 பேருமே அவங்களோட அந்த கேரக்டர் லிமிட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்குள்ள நின்னு பக்காவா ப்ளே பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ரோல் குடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியோட செகண்ட் ஹாஃப்ல தான் நிஜமாவே அந்த குணா கேவ்ஸ்ல என்ன நடக்குது, எதனால இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நடுவுல சைல்ட் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறது இன்னும் ஒரு கிளவரான சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அங்க இருக்கிற அந்த கேரக்டர்ஸோட மென்டல் ஸ்டேட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபில்மோட எடிட்டர் விவேக் ஹர்ஷன் நிஜமாவே ஹி டிசர்வ்ஸ் a ஸ்பெஷல் குடோஸ். அது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட உயிர் நாடியே எதுல இருக்குன்னா அந்த ரெஸ்கியூ சீக்வன்ஸ்ல தான் இருக்கு. அத பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து அந்த த்ரில்லிங்க ஃபீல் பண்ண வைக்கிற வகையில அவரோட எடிட்டிங் அமைஞ்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கறத யூசுவலான ஒரு எமோஷனல் டிராமா இல்லாம ஒரு காமெடி இல்லாம வேற மாதிரியான ஒரு ட்ராக் மூலியமா கன்வே பண்ணிருக்கிறது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ டோட்டலா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் வாட்ச் வேல்யூ உள்ள ஒரு மூவி. அண்ட் நிஜமாவே இந்த மாதிரி சர்வைவல் ஃபிலிம் ஜர்னர்ல மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு கிரேட் அடிஷன் தான் சொல்லணும். ஸோ நான் இந்த மூவியை பார்த்துட்டேன். அண்ட் நீங்களும் இந்த மூவி பாத்துறீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.